அவருக்காக அவரை நம்பி எதை விட்டுட்டு அவர் வேலைக்கு நீங்க போறீங்களோ அந்த வேலையை அவர் சிறப்பாய் செய்து முடிப்பார். அப்ப என்னை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் அவரை பிடிக்கல, அவர் தான் என்ன பிடிச்சிருக்கிறாரு. கிங்டமை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதோட நான் கனெக்ட் ஆகும்போது இவைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்களில் உள்ளவைகள் எல்லாம், முன்னாடி என்னென்ன வசனம் சொல்லிருக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகள் எல்லாம் Praise God! தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான விஷயம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போதே அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அட்ரஸ், அதுதான் நம்முடைய அத்தாரிட்டி, அதுதான் நம்ம பவர். ஒரு கமிஷனரையோ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரையோ வந்து நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அமைச்சரையோ நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்கன்னா அவர் வாயிலேருந்து என்ன வரும்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். யார்கிட்ட பேச தெரியுமா? ஒரு மத்திய அமைச்சர், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுதான் வரும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய அத்தாரிட்டி. அவனை தொடும்போது முதலாவது அந்த மனிதனிடத்துலேருந்து எது வரும்? தன்னுடைய பொசிஷன் வரும். அப்படி தான் எலியாட்டிருந்து வந்துச்சு. நான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவனாகிய நான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான். தட் இஸ் வாட் இஸ் ஐடென்டிட்டி, தட் இஸ் வாட் இஸ் அத்தாரிட்டி, தட் இஸ் வாட் ஹிஸ் அட்ரஸ். அதுதான் அவனுடைய பவர். உங்களுடைய அட்ரஸ், என்னுடைய அட்ரஸ் என்ன தெரியுமா? நீங்கள் யார்? உங்கள் மேலே கை நீட்டினா உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் ஆகிய நான். தட்ஸ் வாட் மை அட்ரஸ். ஆகவே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெருசல்ல. நான் கடவுளுடைய மனிதன், கடவுளுடைய சமூகத்தில் நிற்கிறவன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறவன் என்பது மட்டும்தான் நம்முடைய மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. அதுதான் கபிரியலும் சொன்னான், வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான். அவருடைய சமூகத்தில் நிற்கிறாள்றா நான், நீ என்னை பார்த்து இது எப்படி ஆகும்னு கேட்டேன் நீனு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என் அன்புக்குரியவர்களே, அவரை ஒர்ஷிப் பண்ணுறதுக்காக அவர் சமூகத்தில் நிற்கிறவனுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருக்குன்னா, அவர் பக்கத்தில் அவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கத்தக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அந்த சமூகத்தை குறித்த பெருமையுடையவர்களாக, அந்த சமூகத்தை குறித்த அதிகாரமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் போகிற இடங்களில் எல்லாம் தாகோன் சிலைகள் உடைந்தது போல, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் பிளந்தது போல, நீங்கள் போய் நிற்கும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் பிரியும். நம்ம போய் நிற்கும் போது அது பிரியும். ஆமென். மேகத்தை ரதமாக்கி காற்றை செட்டைகளாக்கி வருவாராம் கர்த்தர். தேவன் மேகத்தை தான் ரதமாக்கி வருவாராம். யார் மேகம்? வேதம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. யார் மேகம்? நாம் தான் மேகம். ஆகவே தேவன் எதை ரதமாக்கி வராரா? நம்மளை தான் ரதமாக்கி வராரு. நீங்க வந்துட்டீங்கன்னா ஆமென், மேகம் வந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா அப்படி ஆமா, முதல் ட்ரம்பட்டை ஊதி விடு, யூதர்கள் பண்டிகை மாதிரி. அப்ப நல்லா கவனிங்க, வந்து மேகத்தை ரதமாக்குவார். நாமே மேகமாக இருக்கிறோம். அப்ப மேகம் எங்க வருதோ அப்போது ஒளியுள்ள மேகம் அவர்களை நிழலிட்டது. அப்பொழுது மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது. சப்தம் எங்க இருந்து வருதான்? நமக்குள்ள இருந்து தான் வருதான். நம்ம தான் அந்த மேகம். ஆமென். உங்க வீட்டில் நீங்க தான் மேகம். உங்களுக்குள்ள தேவனுடைய சப்தம் உங்கள் வீடுகளில் தொனிக்கும், சபைக்கு தொனிக்கும், தேசத்திற்கு தொனிக்கும். Oh, we praise you, Lord. So அந்த சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். That is what our authority. நீங்கள் போய் நிற்கும் போது மற்றவர்களுக்கு திறக்காத கதவு உங்களுக்கு திறக்கும். மற்றவர்கள் முன்பாக கீழ்ப்படியாத சிலைகள், தாகோனின் சிலைகள் உங்களுக்கு முன்பாக நொறுங்கி விழும். அதுதான் உங்க மேல இருக்கிற அனாயிட்டிங், உங்க மேல இருக்கிற அபிஷேகம். அந்த சர்வ வல்லவருடைய அனாயிட்டிங்குள்ள, அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம அமர்ந்திருக்கிறோம். இங்கிருந்து திரும்பி சொல்லும்போது நமக்காய் மூடிய கதவுகள் எல்லாம் இன்று திறந்திருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நேற்று நம்ம சோல்ஸ்னா, இன்னைக்கு சோல்ஸ் இல்லை, இன்னைக்கு சோர்ஸ். ஆமென். தேவனுக்கு நேற்று சோல்ஸாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு சோர்ஸ். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சோல் அவருக்கு, ஆனால் இன்னைக்கு நான் அவருக்கு சோர்ஸ். என்னை கொண்டு அவர் திட்டங்களை தீட்டுகிறார்.
அந்த திட்டத்திலே நீங்கள் உங்களை கொண்டு ஒரு திட்டங்களை தீட்டுகிறார். அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பேச முடியும். A man who is connected with God's business. தேவனுடைய பிசினஸ்ல இணைக்கப்பட்ட மனிதன். ஆமென். God's business எல்லாம் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வேலையோடு இணைக்கப்பட்டவன். ஒரு அழகான ஒரு பழைய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம் ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பை பற்றி. அதில் ஜோசப் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார், தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வருவார். ஜோசப்போட ஃப்ரெண்டு எங்கே உன் பையன் எங்கே, அப்பாவோட வேலையை பார்க்குறதுக்கு அவன் இருக்கணுமே அப்படின்வார். உடனே யோசேப் சொல்லுவார், அவன் அப்பாவோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்வார். He is doing his father's business. அப்படின்னு அங்கே அப்படியே மலை பிரசங்கத்தில் காட்டுவான். இன்ட்ரோவே நொறுக்கலாக இருக்கு. ஆமென். நம்ம எல்லாம் நம்ம ஃபாதர்ஸ் பிஸ்னஸில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட மனிதனாக தேவன் என்னை உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம வெறும் சோல்ஸ் இல்லை, நம்ம சோர்ஸ். இந்த பூமியில் தேவனுக்குன்னு ஒரு சொத்து இருக்குன்னா, ரூலியக்கார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மதுரையில் சொத்து அப்படின்னா இங்கே இருக்கிற பில்டிங் இல்லையா, நீங்களும் நானும் தான் அவரோட சொத்து. அவருடைய நம்பிக்கை, அவருடைய வெளிச்சம். இந்த வெளிச்சம் உலகத்துக்கு மட்டுமல்ல, தேவனுக்கே இந்த பூமியில் நீங்கள் தான் என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, how to be connected with God's business, how to keep ourselves being connected in God's business என்கிற குறித்து சில விஷயங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, இலவசமாய் கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தேவன் நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். என்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறதினால் வேதம் சொல்கிறது, பட்டணம் கலிகூரும் என்று வேதம் சொல்லுது. நீதிமான்கள் பெருகும்போது பட்டணம் கலிகூரும் என்று வேதம் சொல்கிறது. நாம் நீதிமானாக இருப்பது என்பது மட்டும் முழுமையான நம்முடைய முகவரி அல்ல, அதை தாண்டின முகவரிகள் நமக்கு இருக்கிறது. அதை குறித்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை பேசி உங்கள் எல்லாரையும் அப்பாவோட பிஸ்னஸில், அப்பாவுடைய ப்ராஜெக்டில், அப்பாவுடைய விஷனில், அப்பாவோட ட்ரீமில் நான் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்கிற மனநிலையோடு இங்கிருந்து நீங்கள் கடந்து செல்லும்படி நான் விரும்புகிறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமா? கேட்குறான், நீ நீதிமான் தான்பா, அதனால் அவருக்கு என்ன லாபம்? என்னை அதிகமாய் அடிக்கடி அசைக்கிற ஒரு வசனம் இது. என்னை சேலஞ்ச் பண்ணுற ஒரு வார்த்தை அது. நான் பலமுறை என்னை மீறி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த வார்த்தை குறித்து கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமா? நீ நீதிமானா இருந்தால் உனக்கு தான் நல்லது. நீ நீதிமானா இருந்தால் உன் பிள்ளைக்கு தான் நல்லது. நீ நீதிமானா இருக்கிறனால அவருக்கு ஒன்றும் பெரிய அளவு லாபம்லாம் கிடையாது. நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? அடுத்து, நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது. நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமா இருக்குமோ? அவருக்கு அதனால எதுவும் ஆதாயம் இருக்கா? நீ நல்லவனா இருக்கிறனால அவருக்கு ஒரு ஆதாயமும் இல்லை என்கிற அதிர்ச்சியான உண்மையை இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன். நான் பைபிள் வாசிட்டேன் போடுறா. நீர் நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமா? நீ காலையில் ஜெபிக்கிறதுனால அவருக்கு என்ன ஆதாயம் இருக்கா? அப்ப சர்வ வல்லவருக்கு நன்மையா இருக்கிறது அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு போல. அவருக்கு ஆதாயமாய் வாழ்வது என்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இருக்கு. கை தட்டுங்க. ஆமென். என்னுடைய வாழ்க்கை அவருக்கு ஆதாயமான வாழ்க்கையா இருப்பதாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை, இளம் வயதில் என்னுடைய வாழ்க்கை மக்கள் நான் கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளவோ ஆண்டவர் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நேசித்திருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆதாயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். எத்தனை இந்த காலை வேளையில் சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய வாழ்க்கை சொல்லுங்க, உமக்கு ஆதாயமான வாழ்க்கையாக இருப்பதாக. ஆமென். 2ஆம் வசனத்தை வாசிங்க.
ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதினால் தனக்குத்தானே பிரயோஜனமா இருப்பதினால் தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ. அப்ப நம்மளுடைய அறிவு, தேவன் கொடுத்த ஞானம், இன்டலெக்சுவல், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி விவேகியா அந்த பூமியில இருந்து நம்முடைய லைஃப் மேல 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 டெவலப் ஆகிறனால தேவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியை என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதினால் நாம் நமக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஆபிரகாம் பார்த்து 2 வார்த்தை சொன்னாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், 2வது நீயே ஆசீர்வாதமா இருப்ப. யாருக்கு? அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை பார்க்கும்போதே ஆசீர்வாதம் வந்திருக்கு, ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப சொன்னாங்க, அவர் ஒரு இந்து, அவர் சொல்றாரு ஜோம் பண்ணிட்டு போயிடாதீங்க, அப்படியே உட்காருங்கன்றார். அவர் இந்து, எதுக்கு இப்படி சொல்றீங்க? அது வேற பிசினஸ் போயிருக்கிறோம், லேண்டு விஷயமா. அவர் உட்காருங்கன்றார். எதுக்கு உட்காருங்க? ஜோம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் போயிடும், கொஞ்சம் உட்கார்ந்துட்டு தான் நீங்க போகணுன்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. உங்க பேர் என்ன சொல்லுங்க? என்எஸ் ஆசீர்வாதம் உங்களுக்கு பேருந்திலிருந்து. நீங்க தான் பிளெஸிங். என்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்தை தாண்டி நான் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பதினால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறேன் என்பதை குறித்து நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசி வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். அதை வாசித்து நாம் கடந்து செல்வோம். அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அதாவது ஏசாயா நாவை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட பிறகு கர்த்தர் ஏசாயாவிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப ஃபேமஸான வசனம். அதை வாசிப்போம் அடுத்த வசனத்தை. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாரு எனது காரியமாய்? எனக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. who will go for my business? கைத்தட்டுங்க ஒருவருக்கு. யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஸோ காடுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இந்த பூமியில் அவருக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை இந்த பூமியில் செயல்படுத்தணும் தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் எப்போவுமே மக்களை ஆசீர்வதிக்கிற மட்டும் தேவனுடைய திட்டம் கிடையாது. ஜனங்கள் மூலமாக, தான் தெரிந்து கொண்டவர்கள் மூலமாக அழைக்கப்பட்ட எல்லாரையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ப்ராஜெக்ட். யூதர்களை அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கமே யூதர்கள் மூலமாக உலகத்தை பிளஸ் பண்ணணும் தான் அவருடைய ப்ராஜெக்ட், மிஷன். அப்போ உங்களை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் பாருங்க, எவ்வளவோ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும் அடுத்து ஒரு ப்ராஜெக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா நான் அவருக்கு பிரயோஜனமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மாற்றி சொல்கிறேன், நாம் அவருக்கு பிரயோஜனமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அவருக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் சொல்றார், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னா, நமது காரியம், அவருக்குன்னு ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தோடு இணைக்கப்பட்ட மனிதர்கள் என்பவர்கள் மிக குறைவானவர்கள். தனக்காக தேவனை பயன்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில. ஆனா தேவனுக்கு அவருடைய கனவு, 2 மிகப்பெரிய கனவு என் வாழ்க்கையில் இப்ப நிக்குது எனக்கு முன்னாடி. இம்மிடியட்டா நான் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது. நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த 2 என்னுடைய கனவு. அவர் சொன்னாரு, இது 2 உன் கனவு இல்லடா, என் கனவு. 24 மணி நேரம் கிருபையை பற்றிய செய்திகள் தொடர்ந்து நம்முடைய ஊழியக்காரர்கள், நான் மட்டுமல்ல, கிருபையை பேசுகிற அநேகருக்குடைய களமாக அது மாறும். எல்லா கிரேஸ் பிரீச்சருக்கான களமாக இந்த டிவி என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. அப்போ இது என்னுடைய கனவு அப்படின்போது கர்த்தர் சொன்ன, இது உன் கனவு இல்லை, இது என் கனவு. அப்போ நான் என் கனவை நிறைவேற்றுறதுக்கு இப்போ நான் ஒன்று வச்சிருக்கிறேன். சரி, அன்புக்குரியவர்களே, உங்களை தேவன் தம்முடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் என்னவா மாறுகிறேன்? அவருடைய கனவை நிறைவேற்றுகிறவனாய் மாறுகிறேன். என்னுடைய இடத்திலிருந்து, என்னுடைய
என்னை எப்படி அவர் டிசைன் பண்ணியிருக்காரோ அந்த இடத்திலிருந்து நான் எந்த விதத்திலே நான் அவருடைய கனவை நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன் என்கிற இடத்தில் நான் வைக்கிறேன் இங்கே என்பதை நான் சிந்திக்கிறேன். நான் எந்த விதத்தில் அவருடைய கனவை நிறைவேற்றும்படி என்னை படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவனாய் அந்த கனவிலே நான் இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்காகவும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ சபையானது சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கூடவில்லை, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கூடுகிறது. அதெல்லாம் பைபிள் சொல்லுது, அவருடைய அனந்த ஞானம் சபைக்கு வெளிப்படுத்தப்படும் பொருட்டாக அல்ல, சபையின் மூலமாக வெளிப்படும் பொருட்டாக. இந்த உலகத்துக்கே தன்னுடைய அனந்த ஞானத்தை தேவன் சபை மூலமாக கொண்டு போறாராம். அப்ப சபை தான் அவருடைய சேனல். அவரை குறித்த வெளிப்பாடுகளை உலகத்துக்கு கொண்டு போறது சபை. அவருடைய ஆசீர்வாதங்களை உலகத்திற்கு கொண்டு போவது சபை. அவருடைய ஹீலிங்ஸ் இந்த உலகத்துக்கு கொண்டு போறது சபை. அவருடைய ப்ராஸ்பெரிட்டியை உலகத்துக்கு கொண்டு போறது சபை. சபை தான் உலகத்துக்கு சேனல். ஆகவே சபை என்பது இந்த இடத்துல ஒரு சபை இருக்குன்னா இங்க இருக்கிற ஒரு 500 பேர் 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு சபை நினைத்து சபையோட எண்ணிக்கை, சர்ச்சில் இருக்கிற ஆட்களோட எண்ணிக்கையை கூட்டணும்னு அந்த சபை என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு அது வழி விலக ஆரம்பிச்சிருச்சு. சபையில் 5000 பேரை கூட்டி 5000 பேர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக சபை உருவாக்கப்படவில்லை. அங்கு 50 பேர் இருந்தாலும் அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. சபை தன்னைத்தானே பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, தன் மூலமா இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்தி. இயேசு கிறிஸ்து 12 பேர் தான் இருந்தாங்க, ஆனால் உலகத்தையே அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். ஆகவே நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? அதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ. எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்களேன், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப என்னை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் அவரை பிடிக்கல, அவர் தான் என்ன பிடிச்சிருக்கிறாரு. எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அப்ப நம்ம பிடிச்சிருக்காரு. கோழியை பிடிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்படி விரட்டி அப்படி விரட்டி அது கூரையில ஏறும். அப்படித்தான் நீங்க ஏறினீங்க, அங்கிட்டு ஏறினீங்க, இங்கிட்டு ஏறினீங்க, சுத்தி வளைச்சு உங்களை பிடிச்சாரு பாருங்க. இப்படி நறுமை கோழியே அப்படின்ற மாதிரி, வான் கோழின்ற மாதிரி. நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது வான்கோழியை சமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அந்த கோழி என்ன செஞ்சுட்டு எஸ்கேப்டு. முந்தின நாள் அடுத்த நாள் நான் வர அன்னைக்கு வர அன்னைக்கு என்ன செய்யுது, கரெக்டாக என்னடா அந்த கோழியை காணும் பிரதர்னு பார்த்தா வாசலில் கதவை திறந்தோன்னே தலையை வச்சு அப்படியே படுத்துருக்கு. அதை பார்த்தோன்னே கர்த்தர் சொன்னா, இது வான்கோழி இல்லை, இது வான் கோழி அப்படின்னா. அது மாதிரி எதற்காக கோழியை பிடிக்கிறோம், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த மாதிரி எதுக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் பிடிச்சிருக்கிறாரு? அப்படியே சேர்ந்து சேர்ந்து கூடி கலையும் காகங்களாக இருப்பதற்குள்ள கூடி பொழியும் மேகங்கள். அதனால எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் இவன் அடுத்த ப்ராஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட கோடி வச்சிருக்காமல், ஏகப்பட்ட கோடியில் ஏகப்பட்ட விஷனை வச்சிருக்கிறோம், நாங்கள் ஏகப்பட்ட தரிசனத்தை வச்சிருக்கிறோம். ஆமேன். வேர் தேர் இஸ் விஷன் தேர் வில் பி அ ப்ரொவிஷன். எங்கே விஷன் இருக்கும் அங்கே ப்ரொவிஷன் இருக்கும். செலவழிக்க தெரியாதவனுக்கு காசு இருக்கியா? தான் வீடையும் தான் குடும்பத்தை மட்டும் ஒரு ஊழியக்காரை கட்டணும்னா அவனுக்கு கோடிகள் தேவையில்லை. ஆனால் எவன் ஒருவன் மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில் வச்சிருக்கானோ அவனுக்கு பரலோகம் மடை திறந்த வல்லமாக கட்டவிழ்கிறது. என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். சில மேட்ரு நமக்கு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபான்னும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் காட்ஸ் ப்ராஜெக்டில் 10 கோடினா கூட டபக்குன்னு பண்ணிடுறாரு. ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறார் பார்ட்டி. ஏன்னா அவர் வேலை ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்றாரு. ஐயா இந்த பைபிள் அப்படின்ற மாதிரி டாக்கிங் பைபிள் ஒன்று அந்த மாதிரி நமக்கு வரதை விட காட்ஸ் பிஸ்னஸ்னால் அவர் கரெக்டாக அதை செஞ்சுறாரு. கர்த்தருக்கு இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தேவை. தன்னுடைய பணத்தை எல்லா சேனலுக்குள்ளேயும் ரிலீஸ் பண்ணக்கூடிய உண்மை உத்தமமான உக்ரானக்காரன் தான் கர்த்தருக்கு தேவை. நம்ம கேஷியர் தான், நம்ம ஓனர் கிடையாது. ஒரு கேஷியர் சில ரெண்டு சொல்ல அவர்கிட்ட 10 லட்சம் கொடுத்தாலும் அன்றைக்கி இது லேண்டை முடித்தோம். எது நம்ம கேம்ப் சைட்டு லேண்டு 35 ஏக்கர் லேண்டை முடித்த உடனே பேங்க்லேருந்து ஒரு பெரிய போஸ்ட்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அந்த சைடு கையெழுத்து போகிறேன், இங்கே நான் கையெழுத்து போகிறேன். உடனே அந்த அம்மா பார்க்குது, இவர் தான் போல ஓனர் ஆகிறார் போலன்ட்டு. உடனே மதியம் லஞ்சுக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, அவர் என்னங்க ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேன்றார், இவ்வளோ பெரிய லேண்டை முடிச்சிருக்காரு, ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேன், அவர் கூட எப்படி உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது அப்படிச்சு. நான் சொன்னேன், லேண்ட் எனக்கு முடிக்கலை,
நான் வெறும் கேஷியரு. என் வேலை வந்து ரூபா எண்ணுறது தான். கேஷியர் 8 ரூபாயெல்லாம் பையில் வைக்கணும்னு நினச்சாரு, என்ன ஆகுறது? அதனால் கேஷியர் எத்தனை கோடி என்னாலும் அவர் பாட்டு என்னப்பா அப்படியே எண்ணிகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆக மாட்டார். அப்படித்தான் ஒரு ஊழியக்காரன் உக்கிரானக்காரனாக இருக்கிறான். தேவன் அவனை வந்து என்ன செஞ்சிருக்க, ஒரு சோர்ஸாக வச்சிருக்கிறார். அவன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி வைக்கிறார். அவன் என்ன செய்யறான், தன்னையோடு இணைக்கப்பட்ட எல்லாரையுமே சோர்ஸாக மாற்றுறான். தட்ஸ் வாட் காட்ஸ் பிசினஸ். அப்படிதான் தேவன் செயல்படுத்துறார். அப்போ எவன் ஒருவன் சோர்ஸாக இருக்கிறானோ அவன் எல்லாருமே சோர்ஸாக மாற்றுறான். அப்போ இங்கே தேவன் கேட்காரு, யார் எனது காரியமாய் போவார்? அந்த சத்தத்தை ஏசாயா கேட்டப்போ ஒட்டஞ்சிட்டான். ஆண்டவரே, உங்களுக்குன்னு ஆசை இருக்கா? உங்களுக்குன்னு கனவு இருக்கா? உங்களுக்குன்னு வந்து விருப்பங்கள் இருக்கா என்பதே ஏசாயாக்கு அப்பதான் தெரியுது. நீங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனா நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கும் ஆசை இருக்கிறத, கனவு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நாம் இந்த பூமியிலே தேவனுடைய கனவுகளை நிறைவேற்றும்படிக்கு நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கனவு ஞானமுள்ள பிள்ளை தன் தகப்பனை என்ன செய்கிறான், சந்தோஷப்படுத்துகிறான். அப்பா விரும்பினதை செஞ்சு முடிச்சு அவரை உட்கார வச்சு சிரிக்க வச்சு பார்க்கணும் சார். அதுக்கு தான் சார் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புத்திரன்கிற இடத்திலே நாம் தகப்பனுடைய கனவுகளை நிறைவேற்றத்தக்கவர்களாக இருக்கிறோம். தகப்பனுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிறார்கள் புத்திரர்கள். நாம் தேவனுடைய கனவுகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரும் எதற்கு பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பிஸ்னஸில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி பிடிக்கப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு சபை அதை உணர ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு அந்த சபை ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரண சபையாக இருக்கும், ஆனால் உலகத்துக்கே ஆசீர்வாதமான சபையாக இருக்கும். அல்லது சிட்டியில் அதை உணராமல் இருக்க சபையாக இருந்தால் அந்த சிட்டியிலே பெரிய சர்ச்சாக இருக்கும், ஆனால் அதனால் உலகத்துக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் இருக்காது. சபைக்கும் சபை ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் நான் நியூ கவர்னன்ட் சர்ச் எப்படி இருக்குன்னு விரும்புகிறேன்னா, நம்ம எண்ணிக்கையில் பெரியவர்களாக அல்ல, நாம் எண்ணிக்கையில் எப்படி இருந்தாலும் நாம் நமக்கு ஆசீர்வாதமாக அல்ல, நாம் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ காட்ஸ் பிஸ்னஸோட நம்ம கனெக்ட் பண்ணப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை ஒரு ஸ்பெஷல் இடத்துல வச்சு பார்க்குறாரு. ஆமேன். எத்தனை பேர் இந்த ஸ்பெஷல் இடத்துல இருக்குன்னு விரும்புகிறீங்க? ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை குறித்து, தீமோத்தேயுவை குறித்து பவுல் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். 22-21. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். 21 வாசிட்டு 22 வாசிங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல், உரியவைகளை அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டவன 2 கேட்டகரியா பிரிக்கிறார். ஒன்னு கிறிஸ்து இயேசுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியதை தேடுவது. இன்னொரு கூட்டம் தங்களுக்குரியது அல்ல, கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடுவது. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பதன் காரணம், நான் பிடிக்கப்பட்டிருப்பதன் காரணம், என் தகப்பனுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். என் தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் எழுதுறாரு, எல்லாரும் கடவுளுக்குரியதை தேடாம தங்களுக்குரியதான் தேடினாங்க, ஆனா தீமோத்தேயு அப்படின்றான். கைத்தட்டி ஒரு தடவை, கைத்தட்டி. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தீமோத்தேயு அப்படி அல்ல, அவன் ஒரு ஸ்பெஷல் கேடர். அவனை பத்தி என்ன சொல்றாரு வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயுவை பற்றி சொல்லும்போது தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிற மாதிரி அவன் எனக்கு ஊழியம் செஞ்சான். தன்னுடைய ஃபியூச்சரை பற்றி, தன்னுடைய விஷயங்களை பற்றி அவன் யோசிக்கலை. அதனால தான் தீமோத்தேயுவை அனுப்பும்போது தீமோத்தேயு விடுவிக்கப்பட்டான், விடுதலை பண்ணப்பட்டான் என்று அறியுங்கள்னு எழுதுறாரு. ஒருத்தர் ஜெயிலேருந்து விடுதலை ஆகலை, நான் அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றார். தீமோத்தேயுவை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து அவனுடைய ப்ராஜெக்ட்ஸை பண்ணும்படி நான் அனுப்பிச்சிட்டேன்றார். பாருங்க, ஒரு மனிதன் ஊழியக்காரன் தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறவனை எப்படி ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறானோ அப்படி நாம் தேவனுடைய கனவுகளோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை ஸ்பெஷலாக தான் பார்க்குறாரு. ஸோ என் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்றால், நான் காட்ஸ் பிஸ்னஸோடு இணைக்கப்பட்டே இருக்கணும். அப்படி இணைக்கப்பட்டவனாக இருக்கும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு சாதாரணமாக தனக்குத்தானே வாழ்கிறவனுக்கு நிறைவேற்றுவதை விட மிகவும் அதிகமாகவே தேவன் எனக்கு நிறைவேற்றுகிறார். ஆமேன். என் வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களெல்லாம் இன்றைக்கி செட்டில் ஆனாங்களான்னு தெரியாது.
ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு நினச்சாலாம் செட்டில் ஆகிருக்கிறாங்க. திரும்பி நீங்கள் தேவனுக்காக ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது திரும்பி பார்த்தா நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும்.